அமுதப்பாஸ் என்னும் உணவு விடுதியின் திறப்பு விழாவிற்கு வருகிறது வாழ்த்துரைத்த பெரியவர் தர்மலிங்க முதலியார் அவர்களே, நண்பர் ராஜகுமார் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகர்கள் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, சரவணனின் குடும்பத்து உறவினர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய குடியரசு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல நாள், இந்தியா கொண்டாடுகிற திருநாள். இந்த திருநாளில் மக்களை மதிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சட்டம் எழுப்பிய நாளில், இந்தியாவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடிமகனும் சமம் என்ற சமத்துவம் உத்தரவாதம் பெற்ற நாளில் ஓர் அழகான உணவு விடுதியை இங்கே திறந்திருக்கிறார் சரவணன் அவர்கள். சரவணன் பரவாக்கோட்டையிலே பிறந்தவர். திரைகடல் ஓடி திரவியம் தேடியவர். தேடிய திரவியத்தை எங்கே முதலீடு செய்யலாம் என்று அவர் யோசித்திருப்பார். பரவாக்கோட்டையில் செய்யலாமா, தஞ்சை மாவட்டத்தில் செய்யலாமா, இல்லை சிங்கப்பூரிலேயே முதலீடு செய்யலாமா என்று பல வகையில் யோசித்திருப்பார். யோசித்துவிட்டு அவர் தேர்ந்தெடுத்த இடம் குன்றத்தூர். ஏன் குன்றத்தூரை தேர்ந்தெடுத்தார் என்று நானும் யோசித்து பார்த்தேன். தாய்மார்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும், குமரன் குடியிருக்கிற இடம் எது என்று உங்களுக்கு தெரியும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்று ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள். குமரன் என்றால் யார்? முருகன். முருகனுக்கு இன்னொரு பெயர் என்ன? சரவணன். எனவே சரவணனாகிய முருகன், முருகனாகிய குமரன், இந்த குமரன் முருகனாகிய சரவணன் குன்றிருக்கும் இடத்தில் தான் குடியிருப்பார் என்பது போல குன்றத்தூரில் வந்து குடியிருக்க வந்திருக்கிறார் சரவணன் என்றால் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணத்தை நான் யோசித்து பார்த்து மகிழ்கிறேன். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எவன் ஒருவன் தாய்நாட்டுக்கு வெளியே சம்பாதித்து தாய்நாட்டிலே முதலீடு செய்கிறானோ அவனை அந்த சமூகம் கொண்டாடும். வெளிநாட்டில் சென்று வேர்வையை விற்று பொருளீட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஈட்டிக் கொண்டு வருகிறவர்கள் வெளிநாட்டு வங்கியிலே முதலீடு செய்து வைத்திருந்தால் அது தேச துரோகம். அந்த பணத்தை வெளிநாட்டிலேயே முதலீடு செய்திருந்தால் அது தாய் மண்ணுக்கு செய்யக்கூடிய இழுக்கு. ஆனால் தாய் மண்ணில் பிறந்து தாய் மண்ணிலிருந்து விடைபெற்று சென்று அங்கே ஈட்டிய பொருளை நான் பிறந்த மண்ணுக்கே, என் தாய்நாட்டுக்கே அர்ப்பணிப்பேன் என்ற உணர்வோடு அவர் இங்கு கொண்டு வந்து முதலீடு செய்திருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இது வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமுதப்பாஸ் என்று இந்த விடுதிக்கு பெயர் வைத்திருக்கிறார். இந்த விழாவை பார்க்கிற போது அமுதம் பாஸ் செய்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இன்றே இந்த விழாவுக்கு வெற்றி கிடைத்ததாக நினைக்கிறேன். நான் நினைத்தேன் அந்த திறப்பு விழா முடிந்து சுற்றி பார்த்து விட்டு விடைபெறலாம் என்று நினைத்தேன். ஆனால் வந்து பார்த்தால் ஓர் இலக்கிய கூட்டத்திற்கான கூட்டத்தை அவர் இங்கே கூட்டியிருக்கிறார். தாய்மார்களும் பெரியவர்களும் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமுதம் என்கிற பெயரை இவர்கள் எங்கிருந்து பிடித்தார்கள் என்று துப்பறிந்தேன். அவர் சகோதரர் சொன்னார், ஐயா, பரவாக்கோட்டையில் எங்கள் குடும்பம் இந்த ஊருக்கே தர்மம் செய்கிற குடும்பம். ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் விருந்து படைத்து மகிழ்விப்பதில் எங்கள் குடும்பத்திற்கு பெருமை இருக்கிறது. பாதசாரிகள், பயணிகள், யாத்திரிகர்கள், ஆன்மீக பயணம் செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் வாழை இலையிட்டு நாங்கள் அமுதம் படைப்போம். அதுதான் எங்கள் குடும்பத்துடைய கலாச்சாரம். அதுதான் நாங்கள் கட்டி காத்து வருகிற பெரும் பண்பாடு. அந்த அமுத படையல் என்று அதற்கு பெயர் வைத்திருந்தோம். அந்த அமுதத்தின் நினைவாகத்தான் நாங்கள் அமுதப்பாஸ் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்று காரண பெயரோடு இந்த விடுதியின் பெயர் இயங்குகிறது. அமுதம் என்றால் என்ன? அமுதம் என்றால் ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், எது அருந்தினால் உடலுக்கு மூப்பு தராததோ, எது அருந்தினால் ஒருவனுக்கு மரணம் இல்லையோ, எது அருந்தினால்
ஒருவனுக்கு நரை, திரை, மூப்பு என்ற 3 நோய்களும் இல்லையோ அதுதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை கடைந்தார்கள் தேவர்கள் என்று பழைய புராண கதை உண்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த போது இமயமலையை மத்தாக்கி வாசிகியை, வாசி என்ற பாம்பு, அந்த பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். அதில் வந்ததுதான் அமுதம் என்று பழைய கடன் உண்டு. ஆனால் நம்முடைய அமுதத்தை சரவணன் எப்படி கடைந்தார் என்று யோசித்து பார்த்தேன். தன்னுடைய உழைப்பு என்ற மத்தை கொண்டு, தன்னுடைய உறவுகள் என்ற கயிறை கொண்டு வங்காள விரிகுடாவை கடைந்து இந்த அமிர்தத்தை எடுத்திருக்கிறார் நம்முடைய சரவணன் என்று சொல்ல வேண்டும். வங்காள விரிகுடாவை கடந்துதான் அவர் சென்று சேர வேண்டும் சிங்கப்பூருக்கு. எனவே உழைப்பினால் பெற்ற பயனை இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்த அந்த உறவுகளை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த உணவு விடுதி என்கிற கான்செப்ட், இந்த தத்துவம் எதில் கொண்டு போய் விடும் தெரியுமா? என்றைக்கு உணவு என்பது வீட்டை விட்டு வெளியே வந்ததோ அப்போதே அது சமத்துவம் வந்து விட்டது. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் 2 முதலீடுகள் தான் அதிகம். 2 முதலீடு தான் லாபகரமான முதலீடு. இன்றைக்கு எதில் முதலீடு செய்தாலும் அதில் பிழை வருகிறது. நிலத்தில் முதலீடு செய்கிறார்கள் பல பேர். 5 வருடம் கொண்டு போய் பார்த்தால் அந்த இடத்தில் எவனோ வீடு கட்டி இருக்கிறான், எவனோ வேலை போட்டு இருக்கிறான். நிலத்தில் செய்த முதலீடுக்கு கூட உத்தரவாதம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நாட்டில் 2 முதலீடு தான் வெற்றிகரமான முதலீடு. எவன் ஒருவன் மருத்துவமனையில் முதலீடு செய்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான். எவன் ஒருவன் உணவு விடுதியில் முதலீடு செய்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான். இன்னைக்கு சமீபம் 2 தான். மருத்துவமனை லாபகரமான தொழில், உணவு விடுதி லாபகரமான தொழில். இந்த உணவு விடுதி ஏன் தெரியுமா வெற்றி பெற்றது? பெண்களால் வெற்றி பெற்றது. பெண்களால் தான் உணவு விடுதி வெற்றி பெறுகிறது. 2 நாட்களுக்கு இவர்கள் விடுமுறை விட வேண்டும் சமையல் அறைக்கு என்று பெண்கள் முடிவெடுத்தால் இந்த ஆண்கள் என்ன செய்வார்கள்? இங்குதான் வந்து ஆக வேண்டும். தயவு செய்து வீட்டை நிராகரித்து வீழுகிற ஆண்கள், நீங்கள் மட்டும் சாப்பிட்டு விட முடியும் என்று வீட்டை விட்டு வெளியேறி வருகிறீர்களே, நீங்கள் சுயநலவாதிகள். என்றைக்கு சமையலறையிலிருந்து பெண்களை விடுவித்து விட்டு மனைவியோடு வருகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் பெண்மையை மதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே வெளியே சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுக்கிற ஆண்கள் வீட்டுக்கு சென்று மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து ஒரு நாள் விடுமுறை. உங்கள் மனைவி நீங்கள் எப்படி நேசிக்க முடியும்? பட்டுப்புடவை கொடுத்தா, மல்லிகை பூ கொடுத்தா, அல்வா வாங்கி கொடுத்தா, பல பேர் மனைவிமார்களுக்கு அல்வா கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அது வேறு. ஆனாலும் கூட இந்த பெண்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் சமையலறைக்கு விடுமுறை விடுங்கள். சமையலறைக்கு விடுமுறை விட்டு, இன்று உனக்கு புகை இல்லை, இன்று உனக்கு பகை இல்லை, இன்று உனக்கு வேர்வை இல்லை, இன்று உனக்கு விடுமுறை என்று மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு நாள் விடுமுறை கொடுங்கள். அந்த விடுதலைக்கு உத்தரவாதம் தான் விடுதிகள் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் சமையலறையே இல்லாத வீடுகள் உற்பத்தியாகும். ஒரு குன்றத்தூருக்கு ஒரு காமன் மெஸ் வரும். இந்த காமன் மெஸ் நீங்க போன் அடிச்சு சொல்லலாம், எங்களுக்கு இட்லி தோசை, அங்க வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. சமையலறை இல்லாத வீடுகள் எதிர்காலத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோயாளிகளுக்கு மட்டும்தான் சமையலறை, கஞ்சி குடிக்கிறதுக்கு, வெந்நீர் வச்சு குடிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் காமன் ஃபுட் வந்துடும். அப்படியெல்லாம் வரக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அந்த காலத்தை நோக்கிய ஒரு அடையாளமாகத்தான் அமுதப்பாஸ் இங்கே பிறக்கிறது என்று நினைக்கிறேன். சரவணன், மிக முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது இந்த விடுதியில் சுத்தம், சுவை, சுகாதாரம். இந்த 3 சூவும் தான் அவங்க சூத்திரம். சுத்தம், சுவை, சுகாதாரம். தாய்மார்களே, இது விடுதிக்கு மட்டுமல்ல, வீட்டுக்கும் இதுதான். இந்த 3 இருக்கிற வீடுதான் கோயில். சுத்தம் உள்ள வீடு, சுவை உள்ள உணவுள்ள வீடு, சுகாதாரம் உள்ள வீடு. இதுதான் வீட்டுக்கும் விடுதிக்கும் பொதுவான சூத்திரம். இந்த 3 சூத்திரங்களை கொண்டு நீங்கள் வளர வேண்டும். சரவணன் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கு வருவேன். வருகிற போது இது ஒரு நட்சத்திர விடுதி என்ற பெயரோடு திகழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பெருமக்கள். வணக்கம், நன்றி.